நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உண்மையில் ஸ்ரீலங்காவில் பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நாளில் பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய விடயம் நாடாளுமன்ற அமர்வு. நாடாளுமன்றத்தில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு கேள்விகள் என்பது தொடுகணைகளாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவ்வாறு இருக்கின்றது. சரி, இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் பேசுபொருள் என்னவென்று சொன்னால், ஒரு வருடம் ஆயிட்டு என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. இதை செய்தேன் அதை செய்தேன் என்ற ஆளுங்கட்சியிலிருந்து கொண்டு சொன்னாலும் ஒன்றும் செய்யவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்றுநோக்கலையும் பல விமர்சனங்களையும் மக்கள் மத்தியிலையும் அரசியல் ஆய்வாளர்களிடத்திலும் கொண்டு வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் ஊழலை ஒழிப்பதாக ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், அதிகாரிகள், முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பான வழக்குகள், விசாரணைகளுக்கான அழைப்புகள் என்பது ஏராளமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுகள் தோறும் இந்த ஐநாவினுடைய அமர்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது ஐநாவின்ல ஸ்ரீலங்கா சார்ந்து ஏதாவது ஒரு நகர்வு வெளிவருமா இல்லையா, அந்த அமர்வில் என்ன பேச போகிறார்கள், எங்களுக்கான தீர்வு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி தமிழர் தாயக பகுதியில் இருக்கிற மக்கள் பார்க்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இப்பொழுது இன்னொரு விடயம், மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், மாகாண சபை தேர்தலை வையுங்க அப்படி என்கின்ற ஒரு விடயம் இங்கு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் மாகாண சபை தேர்தல் என்பது வடக்கு கிழக்குக்கு நிச்சயமாக தேவை. ஆகவே மாகாண சபை தேர்தலை வடக்கு கிழக்குக்காவது வையுங்க என்று சொல்லி தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் கடந்த நாட்களில் ஊடக சந்திப்பில் அவர்கள் சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஒன்று கூடலில் மாகாண சபை தேர்தலினுடைய முக்கியத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து இவ்வாறு கையாள வேண்டியது சார்ந்து கூட்டாக சேர்ந்தவர்கள் கலந்துரையாடி இருந்தார்கள். அந்த கலந்துரையாடல் முடிய தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பில் சொன்ன ஒரு விடயம், மாகாண சபை தேர்தலை வேண்டாம் என்று முற்றுமுழுதாக நிராகரிக்க இயலாது, ஏனென்று சொன்னால் இந்தியா அதுக்கு விடாது. ஆகவே மாகாண சபை தேர்தல் என்பது தேவை. மாகாண சபை தேர்தலை வந்து நீங்கள் தெற்கிழவை காட்டியும் வடக்கு கிழக்கில் நிச்சயமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஜெனீவா அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய 60வது அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஸ்ரீலங்கா சார்ந்து பல கோரிக்கைகள் தாயக பகுதியிலிருந்து போயிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகள் அனுப்பியிருக்கின்றன, சிவில் சமூகத்தினர் அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்தியா சொல்லுகின்ற ஒரு விடயம் மாகாண சபை தேர்வை 13வது சீர்திருத்தம் அது சார்ந்தான ஒரு பேசுபொருள் தற்பொழுது இருக்கின்றது. அது ஒருவேளை சரியாக கொடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் அதாவது என்பிபி அரசாங்கம் ஐநூறு அரசு நடத்தவில்லை என்றாலும் அவர்கள் ஒரு ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்டாயத்தின் பேரில் இல்லாட்டி தங்களுக்கு ஒரு சாதகமானது ஒரு முடிவு வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது வருகின்ற ஆண்டு அவர்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்ற விடயத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். இதெல்லாம் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாஸ்திங்க சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தினுடைய நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின்னர் தான் அவர் ஊடகவியலாளர்களால் பல கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 தேர்தல்களை நடத்தியிருக்கிறது. தற்போது நாட்டில் பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாஸ்திங்க சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வில் சிவரஞ்சினி நாகேந்திரன் வடக்கு மாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர், அதே போன்று யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர், யாழ் மாவட்ட தொழில் திணைக்கள அதிகாரிகள், நடமாடும் சேவை பெற வந்திருந்த பயனாளிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அந்த வேளையில தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருக்க, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான திட்டம் நடந்து வருவதாக இலங்கை காவல்துறையினரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான அஜித் தர்மபால இந்த விடயத்தை சொல்கிறார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டு பேசிய போதுதான் அவர் இதை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாதிபதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சார்ந்து, அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அல்லது பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக மாறுவேடமிட்ட ஒரு கொலையாளி மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் காரணமாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்கிறார். இந்த தகவல் மிகவும் நம்பகமான ஆதாரங்களிலிருந்து புறப்பட்டதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே இந்த புறக்கணிக்க முடியாமை என்கின்ற பொழுதுதான் கடந்த ஆண்டுகளில் தெரியும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருந்த பொழுது அது சார்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெறப் போகின்றது என்கின்ற ஒரு கருத்துக்கள் வருகின்ற பொழுது அதையெல்லாம் புறக்கணித்திருந்தார்கள், ஏனோ தானோண்டு விட்டிருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய அன்றைய நாளில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்ததை பார்த்திருந்தோம். பல உயிரிழப்புகள், பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள், ஏராளமான இழப்புகள் அன்றைய நாளை பதிவாகியிருந்தது. அதன் பிற்பாடு விசாரணைகள் வருகின்ற பொழுதுதான் இதனுடைய நகர்வுகள் வெளிவந்திருந்தன பல விடயங்களாக. ஆகவே இன்றும் அந்த விசாரணை என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயம் இருக்கின்ற பொழுது ஏதாவது சார்ந்து ஒரு நம்பகத்தரமான ஒரு ஆதாரங்கள், நம்பகத்தரமான தகவல்கள் வருகின்ற பொழுது அதை புறக்கணிக்காது நாங்கள் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட இளைஞரின் தந்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு அளித்த அந்த அறிக்கை இலங்கைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகிற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை எல்லாம் முன்வைத்திருந்தார். அங்கு இருக்கக்கூடியவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணையை வேண்டி நிற்கின்றனர். அது நிறைவேறாத பட்சத்தில் ஜெனிவாவில் தற்போது நடந்து வரும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொல்லப்பட்ட இளைஞன் ஒருவரின் தந்தை அதாவது காணொலி தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வருகின்ற விசாரணைகளில் நீதி கிடைக்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இது போன்ற விடயங்கள் நாட்டுக்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதால இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதேவேளை பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் அருண ஜாசகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணையை நிராகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை சபாநாயகர் சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தனர். பிரதி அமைச்சர் அருண ஜாசகர தொடர்பில் தமக்கு அனுப்பப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லை, தனிப்பட்ட பிரச்சனை இவருக்கும் இல்லை. ஆகவே அவர் தற்போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வந்ததன் பின்னர் அதனை நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த செயலாளர்கள் குழாமின் அறிக்கைகள் மற்றும் சட்டமா அதிபற்ற அறிக்கைகள் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், ஐநாவினுடைய அமர்வில் பல விடயங்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இந்த காணொலி ஊடாக எல்லாம் காணொலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்காவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு என்பதற்கு நீதி கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதெல்லாம் அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற இந்த கோரிக்கைகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி இருக்கிறது. இன்னொரு விடயம், தமிழ் மக்கள் சார்ந்து இருக்கின்ற பிரதிநிதிகள், தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், அதே போன்று தமிழ் மக்கள் சார்பாக இருக்கின்ற சட்டத்தரணிகள், அதே போன்று தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற உயர் அதிகாரிகள் சொல்வார்கள், நல்லா படித்தவர்கள், இவர்களுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது, மக்களுக்கான நீதியை இவர்கள் நாம் பெற்றுத்தருவார்கள் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லோருக்கும் தெரியும் தாயக பகுதியில் தற்பொழுது இடம்பெறுகின்ற விடயம், அதாவது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமிழர் தாயக பகுதியிலிருந்து யுத்தம் இடம்பெற்று இற்றைய ஆண்டுகள் வரைக்கும் இவ்வளவு ஆண்டுகள் கடந்திருந்தாலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் உறவுக்கு என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்க அப்படி என்ற விடயத்தை முன்வைக்கிறார்கள். அதே போல யுத்தத்தில் நடந்தது இனப்படுகொலை தான், எங்களுடைய உறவுகளுக்கு நீதி தாங்க, எங்களுடைய உறவுகள் இறந்து விட்டார்கள், இந்த ஒரு விடயம். காணிகள் வேண்டும், அபகரித்திருக்கிறார்கள் இராணுவத்தினர், இந்த சோதனை சாவடி இடத்துக்கிடம் வேண்டாம், எங்களுக்கு இராணுவத்தினுடைய தலையீடுகள் வேண்டாம் என்கின்ற ஒரு விடயம். இந்த பௌத்தமயமாக்கல், தொல்லியல் என்ற போர்வையில் தமிழர்களுடைய மரபுகளை அளிக்கின்ற சம்பவங்கள், இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தெரியும் ஒரு உதாரணம் தையீட்டு விடயம் கூட. தையீட்டு விகாரை சார்ந்தும் கூட நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், விகாரியை அகற்ற சொல்லி. ஆனால் விகாரியை அகற்ற முடியுமா, நடைமுறை சாத்தியத்தில் இருக்கா, விகாரியை உடைத்து எறிந்து போட்டு மக்களுக்கு காணிகளை கொடுப்பார்களா என்கின்ற நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் இன்று வரைக்கும் தீர்வு இல்லை, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டில் இருந்த ஆட்சியாளர்கள், இப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களும். ஆனால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் சார்ந்த அறிவு இருக்கின்றது,
படித்த உயர் வர்க்கத்தினர், சட்டத்தரணிகள், அதே போன்று உயர் அதிகாரிகளுக்கு தெரிகிறது இதனுடைய தீர்வுகள் எவ்வளவுக்கு வழங்கப்பட போகிறது, இது சரியான தீர்வு கிடைக்கும், இவர்களால் கொடுப்பார்களா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை அவர்கள் விழிப்புணர்வாக இருக்கட்டும், இல்லை என்றால் மக்களுக்கு யதார்த்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசு தரப்புல இதுக்கான தீர்வு கொடுப்பதற்கான ஒரு சின்ன ஒரு நகர்வு சரி இருக்கா என்பதை தேடுகின்ற செயற்பாடாக இருக்கட்டும், இவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்கின்றார்களா என்று கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் ஏதுவாக இருக்கும் என்பது மக்களுடைய பெரிய கேள்விகளாக தற்போது இருக்கின்றது. பல பேர் சொல்லுகின்றதை நாங்கள் கேட்கின்றோம், இட்டை வரைக்கும் தெரியும் எங்களுக்கான தீர்வு எந்த ஆட்சியாளர்களாலும் தரப்போறதில்லை என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள் தீர்வை பெற்று தாரம்னு சொல்லி. அப்போ இது மக்களை பேய்காட்டுன்ற செயல், என்ன செய்யறது, நாங்களும் அவர்களுக்கு பின்னால் சொல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது என்று பல பேர் பேசுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம் இது சார்ந்து உண்மையிலேயே இதனுடைய தீர்வு எதுவாக இருக்கும். இற்றை வரைக்கும் இவ்வளவு நாட்கள் யுத்தம் கடந்து, தசாப்தங்கள் கடந்து, ஆண்டுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய குழந்தை வேணும் கரைநாளை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாள் திருநாளுக்கு நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வதில்லை, கோயிலுக்கு போக மாட்டோம், வீட்டில் கொண்டாட்டங்கள் வைக்க மாட்டோம். எங்களுடைய பிள்ளைகள் இல்லை, என்னுடைய கணவர் இல்லை, என்னுடைய உறவுகள் இல்லை, பேரிய இழப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மிக ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தை கொண்டாட முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எத்தனையோ அரசியல் கைதிகள் இற்றை வரைக்கும் விசாரணைகள் என்று கூட சிறையில் இருக்கிறார்கள். அந்த ஒரு தந்தை அரசியல் கைதியாக சிறையில் இருக்கின்ற பொழுது மகள் சொல்லுகின்ற என்னுடைய அப்பா வாரேன் அன்றைய தான் எனக்கு கொண்டாட்டம், அப்பா வாரேன் அன்றைய தான் எனக்கு நல்ல நாள் திருநாள், அது மட்டும் எனக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு சின்ன பிள்ளையுடைய உள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு பதிவு. ஆகவே அவருடைய ஆழத்தில் எப்படி உளவியல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்படியா நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் இதுக்கான உண்மைத்தன்மையை இல்லாட்டி யதார்த்தத்தை எவ்வாறான நகர்வுகள் நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் விளங்கியவர்களாக இருந்தால் அது சார்ந்தான ஒரு விடயத்தை நகர்வுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு எங்களுக்கு இந்த தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு தீர்வு வரும், கடைசியில் தீர்வுகளை இல்லாமல் சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இனி வருகின்ற காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரட்டும், அடுத்தது மாகாண சபை தேர்தல் வரப்போது நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சுக்களாக இருக்கின்றனவே தவிர தங்களுடைய இருப்புகளை தக்க வைப்பதாக இருக்கின்றனவே தவிர அவர்களால் இவற்றை செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதகத்தன்மையை பயன்படுத்தி இற்றை வரைக்கும் ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதையும் விடுத்து இதையும் விடுத்து தங்களுடைய இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகாரிகளாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், சிவில் சமூக பிரதிநிதிகளாக இருக்கட்டும், சமூகங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவ்வாறு செய்வது என்பது எந்த அளவுக்கு சரி என்கின்ற நிலையில நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதையும் விடுத்து நிறைய கேள்விகள் மக்களிடத்திலிருந்து வருகிறது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாள் மக்களோடு மக்களாக நாம் பேசுகின்ற பொழுது மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை உணர்வுகளும் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் யதார்த்தத்தை புரிந்தவர்களாக தற்பொழுது இப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலத்துல என்னவென்று தெரியும், அரசியல் என்றா என்ன, எங்களோட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது, ஜாரை அணுக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தெரியாது, ஜார் என்ன சொன்னாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள் தற்பொழுது எனக்கு இதை எவ்வாறு செயற்படுத்த வேண்டும், யாரை அணுகி இதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தெளிவு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே நாம் அது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் நாங்கள் காத்திருந்தோம், சர்வதேசம் ஒரு தீர்வை தரும் என்று. 60வது அமர்வு ஐநாள நடக்குது, அதிலையும் எதை தரப்போகிறார்கள், எது சாதகமாக பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதினோடாக சந்திப்போம். வணக்கம்.